பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒளி விளக்கத்தில் தன்னை அடையாளம் காணும் திமுக நிர்வாகி வைஷ்ணவி தன்னை குறித்ததாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோவில் வருவது தாமல்ல என கூறி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வீடியோ மூலமாக விளக்கம் அளித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் நெல்லையில் நடந்த ஆணவ கொலையை கண்டித்து எதையும் செய்யவில்லை என்றும் அதற்கு எதிராக கேள்வி கேட்டதற்காகவே தமக்கு சாதி சாயம் பூசப்படுவதாகவும் வைஷ்ணவி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் சேர்ந்த பின் தாவேகாவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். இதையடுத்து வைஷ்ணவிக்கு எதிராக தாவேகா ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்து வந்தனர். இதனால் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பின்னர் சமூக வலைதளங்களில் வைஷ்ணவி சாதி ஆதரவாளராக காட்டும் வீடியோ ஒன்று பரவியது. இதற்கெதிராக வெளியிட்ட வீடியோவில் அந்த குரலும் தமக்கானதல்ல என்றும் தன்னுடைய பெற்றோரும் சுயமரியாதை இயக்கத்தினர் என்றும் தம்மால் சாதி வேறுபாட்டை ஏற்க முடியாது என்றும் வலியுறுத்தினார். வணக்கம். ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோல வர்றது நான் கிடையாது. சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை இந்த கொள்கைகளோட பயணம் பண்ணிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னோட அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நெல்லையில நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கையும் வெளியிட கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த கிடையாது. தனக்கு தன்னோட கட்சி மாநாடு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டுருவனோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்டென்ஷனலா என் மேல ஜாதி சாயத்தை சில விஷக்கிருமிகள் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில இருக்கிறது ரெண்டு ஜாதி தாங்க, ஒன்னு ஆண், இன்னொன்னு பெண். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோல குறிப்பிட விருப்பப்படுறேன். என்னோட தாய் தந்தை இருவருமே பெரியார் தொடங்கின சுயமரியாதை இயக்கம் மூலியமா திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே அந்த பெண்ணோட குரலுக்கும் என்னோட குரலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த வீடியோல பேசுறது நான் கிடையாது, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற வீடியோல பேசுறது நான் கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி.